மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மணப்பெண் சமையல். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். தினம் ஈவினிங்கில் வந்து சாயந்தரம் நீங்கள் வாக்கிங் போகும்போது வந்து ரோட்டு ஓரத்தில் வந்து ஒரு வண்டி கடையில் மஷ்ரூம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் அது எப்படி செய்கிறாங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறாங்க, இது எப்படி நம்ம வீட்டில் செய்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ நான் சொல்ல நீங்கள் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கடைக்கு போய் சில பொருள் வாங்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, மஷ்ரூம் வாங்கிக்கோங்க. நான் 200 கிராம் வாங்கியிருக்கேன். வாங்கி நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் எடுத்து வாங்கி கட் பண்ணிக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டில் இது கண்டிப்பாக கிடைக்கும், போயிட்டு வாங்கிக்கோங்க. மஷ்ரூம் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, கேன்சர்லாம் வராமல் பார்த்துக்கும். அதனால் மஷ்ரூம் நமக்கு பெனிஃபிட். அடுத்து வந்து நம்ம வந்து கோஸ் எடுத்துக்கலாம். கோஸ் வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன்னா, மஷ்ரூம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கலாம், இல்லை அதை விட கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுக்கிறோன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கிறோம். அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்து மைதா எடுத்துக்கோங்க. மைதாவும் நான் 50 கிராம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 100 கிராம் கூட எடுத்துக்கோங்க. மைதா தான் டேஸ்ட், ஆனால் உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கிறேன் நான் கலருக்கு. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதில் கலர் போட போகிறது வந்து மஞ்சள் தான் போட போகிறேன். ஸோ மஞ்சள் கலருக்கு நான் மஞ்சள் எடுத்துக்கிறேன். பூண்டு வந்து ஒரு 4-5 பல் எடுத்து பொடியை கட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இதில் வந்து 1 ஸ்பூன் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம் தேவையான அளவு. அப்புறம் வெங்காயம் 1 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நான் வந்து சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கார்ன் எடுத்துக்கோங்க. இதை நம்ம பொரிச்சு நம்ம போட்டுக்கலாம். உப்பு வந்து உங்கள் நாக்கு டேஸ்ட் ஏற்ற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், செய்முறைக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம கடையில் வந்து மஷ்ரூம் இல்லாமல் செய்வாங்க, நம்ம மஷ்ரூம் போட்டு செய்ய போகிறோம். அவங்க வந்து வெறும் கோஸும் வெறும் மைதா வச்சு செய்வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. நான் சொன்ன மாதிரி கேன்சர், சுகர் பேஷண்ட் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு கோஸ் போட்டுக்கோங்க. ஈக்குவலாகவும் போட்டுக்கோங்க, இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கோங்க. கோஸ் வந்து நீர் சத்து அதிகம், இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட போகிறது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. அது வந்து ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க போதும். இது வந்து டேஸ்ட்டுக்கு போடுறோம் நம்ம. இதுவும் ஹெல்தி தான், கார்னும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்தி தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. அடுத்து நம்ம மைதா போட போகிறோம். மைதா வந்து 100 கிராம் போட்டால் நல்லாயிருக்கும், பட் வந்து ஹெல்தி கிடையாது, செரிமானம் ஆகாது. அதனால் வந்து நான் 50 கிராம் மட்டும் போட்டுக்கிறேன். டேஸ்ட்டு தரும், பட் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து கெட்டு போயிடும். 50 கிராம் போட்டுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க போதும். அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னாக்கா, சில்லி பவுடர் போட போகிறோம். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க, கலர் நல்லா கொடுக்கும். நம்ம நார்மலாக வந்து சில்லி பவுடர் நான் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது காரக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு வந்து உங்கள் நாக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி போண்டா பதத்துக்கு பிசைய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தோடனே தண்ணி போடாதீங்க. அது கோஸில் இருக்க தண்ணியே வந்து நமக்கு போண்டா பதம் வருது. ஸோ நம்ம வந்து இதிலே அப்படியே பிசைஞ்சு போண்டா பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். சப்போஸ் உங்களதில் வந்து தண்ணி பத்தலைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, லைட்டாக தண்ணி தெளித்து போண்டா மாதிரி செய்யுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மஷ்ரூமே செய்ய போகிறோம். ஸோ பதம் மட்டும் இந்த பதத்தை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மாவு பதம், தோசை மாவு பதத்துக்குலாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா சுத்தமாக நம்மளால் செய்ய முடியாது. இந்த அளவுக்கு நான் பிசைகிறேன் தெரியுமா, அதே மாதிரி பிசைங்க. நான் ஒரு ட்ராப் கூட நான் தண்ணி ஊற்றவே இல்லை. கோஸில் இருக்க தண்ணியும் மஷ்ரூமில் இருக்க தண்ணியும் மட்டும்தான் நான் அதில் வந்து தானாகவே வருது. அப்படியே பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போண்டா வந்து பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு போண்டா மாதிரி போட போகிறோம், அதாவது சின்னதாக போட்டுக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம பிசைகிறோம். அந்த பதம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக. ஸோ அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க. நான் பதத்தை வந்து கடைசியாக காட்டுறேன், எந்த பதம் அப்படின்றத பாருங்கள். இதுதான் அந்த பதம். இந்த பதம் வந்துருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து போண்டாவோட பதம். ஆனால் நம்ம போண்டா போட போகிறது இல்லை, பகோடா மாதிரி தான் போட போகிறோம். ஏன்னா நீங்கள் போண்டா மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிச்சு எடுக்கணும், அதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதனால் உங்களுக்கு வேலை பெருசாக இருக்கும். போடும் போதே பகோடா மாதிரி போட்டுருங்க. கை வச்சு தான் பிசைஞ்சாகணும், வேறு வழி இல்லை. அப்போ தான் பதம் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நான் எண்ணெயை வந்து சூடு பண்ணியிருக்கேன் கடாயில். நீங்களும் எண்ணெயை வந்து பக்கத்தில் வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஊற்றி நீங்கள் கடாயில் வச்சிட்டிங்கன்னா, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வந்து போடுறேன். நல்லா பளபளப்பாக போட்டு விட்டுக்கோங்க எண்ணெயில். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க, இல்லைனா வந்து எண்ணெய் வந்து செம்மையாக இழுக்கும். அதனால் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. இதில் வந்து கிறிஸ்பி நமக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து பொரிச்சு மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் பொரிக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மஷ்ரூம் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். செம்ம வாசனையாக இருக்கும், அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணும் உங்களுக்கு. இந்த பதத்தை மட்டும் நீங்கள் பக்காவாக பண்ணுங்கள். போடும்போது எண்ணெய் பக்கத்துலேருந்து போடும்போது பார்த்து போடுங்க, பத்திரமா போடுங்க. சேஃப்டி ஒரு பக்கம் முக்கியம். நல்லா இடையே இருந்து போடுங்க. நல்லா வந்து இது வந்து நல்லா ஒரு கோல்ட் கலர் வரும். கோல்ட் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சே போடுங்க, ஆனால் பக்கத்துலேருந்து கிளறி விடுங்க. கோஸ்லாம் வந்து அடிப்பிடிக்கும், கருக ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் பக்குவம் மட்டும் பார்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த பதம் வந்தால் போதும். பாருங்கள், நான் மாவு கம்மியாக போட்டிருக்கிறதுனால கோஸ்ட்லாம் வெளியில் தெரியுது. இருந்தாலும் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. மாவு நீங்கள் நான் சொன்ன அளவுக்கே போட்டுக்கோங்க. ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓகேவா? இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துட்டேன். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். நமக்கு பாருங்கள் மஷ்ரூமோட இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மஷ்ரூமோட ஸ்ட்ரக்சர் வந்து செம்மையாக கிடச்சிருச்சு. அடுத்தது மஷ்ரூம் மசாலா செய்ய போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் செய்கிறதுக்கு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லது, அயன் வேறு. டேஸ்ட் வந்து நல்லா சுருண்டு கொடுக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நான் இரும்பு கடாய் வச்சுக்கிறேன். முடியெலாம் நரைக்காமல் இருக்கும் இரும்பு கடாய். அதுக்காக வந்து இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நான் ஆயில் போட்டு வச்சுருக்கேன், துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நல்லா கழுவிட்டு ஆயில் போட்டு வைங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து மஷ்ரூமில் வந்து நம்ம எடுத்துருக்கிறதுனால அதிலே வந்து எண்ணெய் இருக்கும். அதனால் வந்து எண்ணெயை வந்து நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து விட்டுக்கோங்க. ப்ரௌன் கலர் வரும். பொரிஞ்சு நல்லா ப்ரௌனாக ஆன பிறகு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, ஆனியன் போட போகிறோம். ஆனியனும் நல்லா பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மஷ்ரூமுக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ நல்லா பூண்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஆகட்டும். பூண்டு வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் வந்து ஆனியன் போட்டுக்கிறேன். ஒரு ஆனியன் நல்லா பெருசாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மூடி போடாமல் வறுத்து விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் கரெக்டாக கொடுக்கும். இதுவும் வந்து நல்லா வந்து மொறுவலாக பொன்னிறமாக வரணும். இந்த பதத்துக்கு வர டைமில் நம்ம அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் சிறுவை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இதில் ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. அடுத்து வந்து 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பார்த்துக்கோங்க பகோடாவில் எவ்வளோ காரம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் கலருக்கு வந்து மஞ்சள் பொடி நான் போடுறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் போட்டுக்கலாம், இல்லைனா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். லைட்டாக இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அதில் பார்த்துக்கோங்க பகோடாவில் எவ்வளோ வந்து உப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி இதில் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுருண்டு வரும் தண்ணி. அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா கொதிக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, நம்ம செஞ்சு வச்சுருக்க மஷ்ரூம் பகோடாவை வந்து போட்டுக்கோங்க. நல்லா போடுங்க, நல்லா பரவலாக போடுங்க. போட்டுட்டு அந்த தண்ணி வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தண்ணி அந்த டைமில் பத்தாமல் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ஒன்றும் குறையாது. ஒரு 1/2 கிளாஸ்க்கு மேலே சேர்க்காதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து ஒரு 1/2 கிளாஸ் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி சப்போஸ் உங்களுக்கு பத்தாமல் இருந்துச்சுன்னா, நீங்கள் செஞ்சு வச்சுருக்க பகோடாவுக்கு தண்ணி பத்தலைனா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இதை நல்லா வந்து கலக்கி நல்லா கரைங்க. கட்டியே இருக்கவே கூடாது. அதுக்கப்புறமேட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மஷ்ரூம் இருக்குது தெரியுமா, அது நல்லா வந்து வெந்து சுருண்டு வந்திருக்கும். அந்த டயத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரோட அந்த பாலை வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா வந்து இப்போ நீங்கள் நல்லா ட்ரை பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் ஆகும் இது சுருண்டு வர்றதுக்கு. கடாயில் வந்து இப்போ வந்து மூடி போட்டு மூடாதீங்க. அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே அல்வா ஸ்டேஜுக்கு வரும். இந்த டைமில் கடாயில் ஒட்டாமல் அப்படியே ஒரு சேர வரும் நமக்கு. அப்படியே கிளறி விடுங்க. அது பாருங்கள் தனியாக வந்துருச்சு. இனிமேல் ஒட்டவே ஒட்டாது. எண்ணெய் தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகணும். கார்ன்ஃப்ளவரில் இருக்க அந்த வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் கிளறி விடுங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட காளான் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெளியிலலாம் சாப்பிடாதீங்க. இது வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் நம்ம போடவே இல்லை. வெறும் நேச்சுரலாக வெறும் இரும்பு கடாயில் செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்டியாக வந்திருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.